பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம குழந்தைங்க டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் போண்டா. ஸோ இந்த வெஜிடபிள் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு 2 hours ஊற வச்சு அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட் சின்ன மீடியம் சைஸ் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். ஒரு 10 பீஸ் வந்து மிளகு, அது ஒரு டீஸ்பூன் கூட வச்சுக்கலாம், இல்லை 10 பீஸ் மிளகு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா அண்ட் இஞ்சி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் சால்ட் வந்து நம்மளோட எந்த அளவு நமக்கு சால்ட் தேவைப்படுதோ டு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எப்படி இப்போ வெஜிடபிள் போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தில் நம்மளோட பீட்ரூட், கேரட், இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சால்ட், இது எல்லாத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நல்லா கிளறி விட்டோம். இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தவா ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து அதில் வந்து இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து இந்த பீட்ரூட்டு இல்லை கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மில் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருவாங்க. அண்ட் இந்த வெஜிடபிள்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம இது கூட வந்து முளைக்கட்டின தானியங்கள், பச்சை பட்டாணி, அப்புறம் பைத்தம்பருப்பு, இந்த மாதிரி இதை கூட ஊற வச்சு வேக வச்சு இதை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி துருவன ஃபார்மேட்டில் இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பொரிச்சு எடுத்து கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து போண்டா சைஸ்க்கு ஒரு சின்ன போண்டா சைஸ்க்கு ஒரு டீ போட்டுற வேண்டியதான். பொரிச்சு எடுத்துடலாம்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹாஃப் கப் உளுந்து தான் போட்டோம், அதுக்கே கிட்டத்தட்ட 11 பீசஸ் ஆஃப் போண்டா வந்துருச்சு. இது ரொம்ப குவிக், ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்கு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை எந்த வெஜிடபிளை சாப்பிடலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த வெஜிடபிளை துருவி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். லைக் வந்து பைத்தம் பருப்பு அதை ஊற வச்சு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். முளைக்கட்டின தானியங்களை வந்து ஊற வச்சு ஸ்மாஷ் பண்ணி இதோட கொடுக்கலாம், சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் அந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.